அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமா கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாகவே நமக்கு 7 சனினா எல்லாருக்கும் தெரியும், அஷ்டம சனினா எல்லாருக்கும் தெரியும், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி இதெல்லாம் தெரியும். அப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியிலிருந்து கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அதான் நாம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியில் வரும்பொழுது சனி பகவான் நல்லதை தருவாரா, கெடுபலனை தருவாரா அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஓரளவுக்கு தான் பலனை நற்பலனாக தராரு அப்படின்னு சொல்லலாம். மீதி 70%, அதாவது 100%ல் பார்த்தோம்னா 70% கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 30% நற்பலன்களை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய ராசி என்ன ராசி என்ன நட்சத்திரம் இப்படிங்கிறத பொறுத்து இந்த 70%ஆ இல்லை அந்த 70%ல் குறையுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய நட்சத்திரங்களை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 4ஆம் இடத்துல வந்த சனி பகவான் எங்கெல்லாம் பார்ப்பார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பார்த்தோம்னா, வண்டி, வாகனம், மனை, சொத்து, தாய், தன், சுகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடங்களில் இவர் அமரும் பொழுது இதுக்கெல்லாம் சிறப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்தோடனே என்ன செய்வார்னா, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் செலவு வைக்க வச்சுருவார். நீங்கள் ஒரு சொத்து வாங்க முயற்சி பண்ணியிருந்தீங்களா, அந்த சொத்தில் ஒரு தடங்கல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் வாங்கி போட்ட சொத்தை விற்பனை பண்ணுறதுக்கோ லாபமான முறையில் மாற்றுறதுக்கோ திட்டமிட்டு இருந்தீங்களா, அதில் ஒன்று கை வச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல வரும் பொழுது சனி பகவான் அவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் செஞ்சுறது இல்லை அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கலாம். அடுத்து இவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா. 4ஆம் இடத்துலேருந்து அவர் ஒவ்வொரு இடத்தையும் பார்ப்பார் இல்லைங்களா. அப்போ இந்த 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கெடுப்பார் இல்லைங்களா, இவர் பார்வைப்படக்கூடிய இடங்களை கெடுப்பார் இல்லைங்களா 3ஆம் பார்வையால். அப்படிங்கும் பொழுது இங்கே இவ்வளவு நாள் உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வம்பு வழக்குகள் 2.5 வருட காலங்களில் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறார். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், சனி பகவான் 4ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்க்கும் பொழுது வழக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது. இதுவரையிலும் வழக்கு ஏதாவது போட்டு இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த வழக்கை தீர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருது.
எதிரிகளிடமிருந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இந்த பார்வைக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகம்தான் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கெடுத்துற போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பார்வைக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் பெரிய அளவில் மந்தத்தை கொடுப்பாரா அப்படின்னா பெரிய அளவுலாம் மந்தத்தை கொடுக்கறது இல்லை. 7ஆம் பார்வைக்கு அவருடைய வலு கம்மி, சூட்சம வலு கம்மி அப்படிங்கிறதுனால தொழிலில் பெரிய கெடுபலனை தந்துட போகிறது இல்லை. அப்படிங்கிறதுனால தொழில் ஓரளவுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சிறப்பை தான் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 10ஆம் பார்வையால் தன்னுடைய ராசியவே பார்ப்பார். இந்த பார்வை தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுத்துரும். பார்க்குற இடத்த கெடுக்கும் பொழுது என்ன பண்ணும், உங்களுக்கு சரியான திட்டமிடுதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துறதில்லை. முன்கோபத்தாலேயும் தன்னுடைய முரட்டு பிடிவாதத்தாலேயும் இல்லையா தன்னுடைய சோம்பேறித்தனமான சில குணநலன்களாலேயும் விட்டு கொடுத்து போயிடுவோம். சோம்பேறித்தனம்னா நீங்களாக திட்டமிட்டு சோம்பலாகி வீட்டில் உட்காரதெல்லாம் கிடையாது. அப்புறம் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், இப்படி நாம் ஒரு முடிவு எடுப்போம். அது என்ன பண்ணிடுறது, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம் செய்கிற விஷயங்கள் நம்மளை மிகப்பெரிய ஒரு தோல்வியில் தள்ளி விட்டுரும். அதனால் இந்த 10ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு வெற்றியை பெறலாம். நல்லா கவனித்து பாருங்கள். 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. எதிரி, வம்பு, வழக்கு, நோய் இருந்தால் கூட தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை பலம் கம்மி அப்படிங்கிறதுனால தொழில் அவர் பெருசாக கெடுத்துறது இல்லை. ஆனால் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது மட்டும் உங்களுக்கு அதிகப்படியான சோம்பலை கொடுத்துட்றாரு. அந்த சோம்பல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பலனையும் தள்ளி போக வைக்கிறார். அதுதான் இந்த அர்த்தாஷ்டம சனி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் திட்டமிடுறதில் முக்கியத்துவம் அதிகமாக எடுத்துக்கணும். பொதுவாகவே சனி பகவான் சில வீடுகளை பார்க்கும் பொழுது அதிகமான முயற்சிகள் தான் உங்களுக்கு தேவை. அப்போ உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதியும் ராசி அதிபதியும் எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தகுந்தாற்போல் கடவுளை வணங்குவது, அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவது, அதற்கு தகுந்தாற்போல் தொழிலை மாற்றி அமைப்பது, இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனியும் பெரிய அளவில் கெடுபலனும் உங்களுக்கு கொடுத்துட போகிறது இல்லை. அர்த்தாஷ்டம சனி காலங்களில் உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் 4ஆம் இடத்துல வராரு. அப்படிங்கும் பொழுது தாய் வழி உறவுகள்கிட்ட நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். தாய் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குவதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இதையெல்லாம் செஞ்சிட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலைகளுக்கு நீங்கள் போயிடலாம். அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக முடிவெடுங்க, திட்டமிடுங்க. அதுக்கான வெற்றியையும் கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் ராசிவே பார்க்கறதுனால நீங்கள் தெளிவாக இருங்க, சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க, சுறுசுறுப்பாக இருங்க. இதையெல்லாம் செஞ்சிட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலைகளை நீங்கள் பெற்றலாம். இதுதான் உங்களுக்கு பரிகாரமாகவும் இருக்கும்.